Hello friends, welcome back to our channel மாணவன் ஆசிரியர். மூன்றாம் பருவத் தேர்வு 2025 தொகுதி மதிப்பீடு சோஷியல் சயின்ஸ்க்கான தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போறோம். 6th ஸ்டாண்டர்ட் ஆனுவல் எக்ஸாமினேஷன் 2025 சோஷியல் சயின்ஸ்க்கான கவர்மெண்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தான் இது. ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பர் நல்லா படிச்சுட்டு போங்க. இதில் இருந்து கொஸ்டின்ஸ்லாம் அப்படியே ரிப்பீட் ஆகும். டோட்டல் மார்க் வந்து 60 மார்க்கு, டைமிங் வந்து 2 hours. ஸோ 6th சோஷியல் தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் இது. இதில் இருக்கக்கூடிய 1 மார்க்கு சரியான வினை தேர்ந்தெடுத்துள்ளது, அதே மாதிரி கோடிட்ட இடம், பொறுத்துக எல்லாம் நல்லா படிச்சுட்டு போங்க. சரியா தவறா இருக்கு. ஓரிரு வார்த்தையில் விடை எழுதுக. அச்சக்கோட்டின் அடிப்படையில் இந்தியா எந்த அரைக்கோளத்தில் அமைந்துள்ளது? ஐரோப்பாவின் மிக நீளமான ஆறு எது? கவிராஜா என்ற பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டது? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பல்லவர்களுடைய கட்டிடக்கலை நாம் எவ்வாறு வகைப்படுத்தலாம்? வேறுபாடுகளின் நிலம் ஆசியா நிரூபி. புவியில் காணப்படும் 4 அரைக்கோளங்களின் பெயர்களை கூறு. இடிமின்னல் குறிப்பு வரைக. தலநேரம் எனப்படுவது யாது? பிரதிநிதித்துவ மக்களாட்சி வரையறு. இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு எது? கிராம சபை கூட்டம் நடைபெறும் நாட்கள் யாவை? அந்நாட்களுடைய சிறப்பியல்பு ரொம்ப முக்கியம். சாலை குறியீடுகள் பயன்படுத்தும் நோக்கங்கள் யாவை? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெப்ப பாலைவனம் மற்றும் குளிர் பாலைவனம் வேறுபடுத்துக. புவி மாதிரியின் பயன்கள் யாவை? சாலை பாதுகாப்பு குறித்த 5 முழக்கங்களை எழுதவும். கிராம ஊராட்சியின் வருவாய்களை பட்டியலிடு. அதே மாதிரி வரைபடம் மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணணும். ஸோ நமக்கு இந்தியா மேப் இருக்குது, வேர்ல்டு மேப் இருக்குது, சரிங்களா? மேப் வந்து கீழே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் 6th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் ஆனுவல் எக்ஸாமினேஷன் 2025க்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல். அடுத்தடுத்து நிறைய கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ண போகிறோம். நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய கொஷின் பேப்பர் மட்டும் ஆனுவல் எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க 2025. தேங்க்யூ.